ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆர்க் அல்டிமேட் மொபைல் எடிஷனோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்டார்டர் பேஸ் மட்டும் தான் கட்ட போகிறோம். ஏன்னா பார்ட் 1ல் அதிகமாக பண்ணுறதுக்கு வேலை எதுவும் இருக்காது. நான் ஏன் இந்த அல்டிமேட் மொபைல் எடிஷன் போகலான்னு பார்த்தேன்னா, நார்மல் மொபைல் எடிஷனும் இருக்குது. ஆனால் அதில் வந்து மேக்ஸிமம் எந்த பாஸ் ஃபைட்டும் இல்லை. அந்த மாதிரி ஒரு நார்மலான கேம் 100% இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணணும் தான் இருக்குது. அதனால் இதை போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ வந்து பார்க்கும்போது இதில் வந்து நிறைய அப்டேட் தெரிஞ்சிச்சு. என்னென்னா, முக்கியமான விஷயம், நிறைய டைனோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துச்சு. இப்போ தான் நான் புது ஃபோன் வாங்கியிருக்கேன்றதுனால அந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறதுன்றதுனால ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது கேம். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு கிரைண்ட் அடிக்கணும். நம்ம பண்ண வேண்டிய பொருட்களுக்கு கிரைண்ட் பண்ணணும். அதுக்கு முதல்ல நம்ம கேம்ப் ஃபயர் பண்ணிடலாம். கேம்ப் ஃபயருக்கு தேவையான பொருள்லாம் என்கிட்ட இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த இடம் நல்லாயிருக்கு, இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஏன் மோஸ்ட் ஆஃப் த ஆர்க் பிளேயர்ஸ் வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணுறாங்கன்னா, டைனோஸோட தண்ணியில் நிப்பாட்டி வைக்க இடமும் இருக்குது இங்கே. அதே சேம் டைம் டைனோஸை தரையில் நிப்பாட்டி வைக்க இடம் இருக்குது. எல்லா இடத்துலையும் தரையில் நிப்பாட்டி வைக்க இடம் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல தரையில் நிப்பாட்டி வைக்க ஓரளவுக்கு க்ளீனான இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய ஃபுட் ரிசோர்ஸ் இருக்கும். ஃபுட் ரிசோர்ஸஸ் வந்து மேக்ஸிமம் இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிராண்டோ எடுத்துகிட்டு அந்த சைட் காட்டிலலாம் போனீங்கன்னா, இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன், அந்த சைட் காட்டிலலாம் போனீங்கன்னா நிறைய இது கிடைக்கும், நிறைய பெரிஸ் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து கேம்ப் ஃபயர் செய்ய ட்ரை பண்ண போகிறோம். கன்சியூம் பண்ணி, ஆனால் இதில் பெரிய பிரச்சனைனா, அதில் ஈட் இருக்கும், இதில் கன்சியூம் இருக்குது. அதை நான் பார்க்காம 2 மணி நேரம் கழிச்சு தான் நோட் பண்ணுறது. என்னடா எங்கடா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா கன்சியூம்னு இருக்குது. அது சொல்லிட்டு தான் இதுக்கப்புறம் ஹீட் பண்ணணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம கற்றுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணிவிட்டு இந்த சீசனை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல கேம்ப் ஃபயர் போட்டுடலாம், கரெக்டாக இருக்கும். கிராஃப்டிங், இதில் கிராஃப்டிங்கும் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக கிராஃப்ட் பண்ணுறான். அதில் வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும். அது ஒரு பேசிக் கேம் மாதிரி. ஆனால் இதில் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது கொஞ்சம். அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோம். இப்போது ஃப்ளிண்ட்டு மட்டும் தேவைப்படணும்னு நினைக்கிறேன் கேம்ப் ஃபயருக்கு. ஆமாம், ஃப்ளிண்ட்டு எடுத்துப்போம், ஸ்டோன் எடுத்துப்போம். நான் வந்து விளையாடும் போது ரொம்ப லேகாக இருந்துச்சு ஓரளவுக்கு. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நான் லேகெல்லாம் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ரிவர் ராக் அடித்தா அதிகமான ஃப்ளிண்ட்டு கிடைக்கும். அதனால் ரிவர் ராக் அடிக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். ஓகேவா? ரிவர் ராக் அடித்தா ஃப்ளிண்ட்டும் கிடைக்கும், ஸ்டோனும் கிடைக்கும். எப்போவுமே நீங்கள் ஒரு நல்லா ஞாபகத்துக்கும், ஆர்க் பிளேயர்ஸ் வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஆங்க்லோ எடுத்துகிட்டு வந்து ரிவர் ராக் அடிச்சிங்கன்னா அதிகமான ஃப்ளிண்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி டியோடிக்கஸ் எடுத்துகிட்டு வந்து ரிவர் ராக் அடிச்சிங்கன்னா அதே மாதிரி அதிகமான ஸ்டோன் கிடைக்கும். இதில் இன்னும் நல்ல விஷயம் என்னென்னா, நிறைய இந்த கிரைண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க. அதில் வந்து ஒரு மரத்தை அடித்து ஈவன் தான் நம்ம வந்து மேமத்தை வச்சு ஒரு மரத்தை அடித்தாலே 50 தான் கிடைக்கும். மேக்ஸிமம் தெரிய வச்சு அடித்தா 100 கிடைக்கும்னு வச்சுக்கலாம் ஃபுட்டு. ஆனால் இதில் கையில் அடித்தாலே 100 கிடைக்குது. நான் காட்டுறேன் இருங்க. கையில் அடிச்சேன்னு சொல்ல முடியாது, ஆக்சில் அடித்தாலே 100 கிடைக்குது. அந்தளவுக்கு இது வந்து ரொம்பவே கிரைண்ட் அடிக்கிறது ஈஸி பண்ணியிருக்காங்க. நான் ஜெமினை கிட்ட வந்து கேட்கும்போதும் அதுதான் ஜெமினையும் அதை சஜஸ்ட் பண்ணிச்சு. இதில் கிரைண்ட் அடிக்கிறதும் ஈஸியாக இருக்கும், ஹெச்பியும் ஈஸியாக கலெக்ட் ஆகணும். நீங்கள் வந்து இதில் நீங்கள் பாருங்கள், வேணால் இந்த இதுலேயே நம்ம இந்த பாட்டிலே நம்ம லெவல் 10 போயிட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் அவ்வளோவா இதுலாம் இருக்காது. கீழே வந்துட்டேன், சரி விடுங்க. அப்படியே இப்போ நம்ம வந்து ஒரு கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணிவிடுவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணிட்டு மீதி வேலையெல்லாம் பார்ப்போம். ஏன்னா கேம்ப் ஃபயர் தான் முக்கியம். எல்லாருமே ஃபேஸ் கட்டினா தான் பண்ணுவாங்க, கேம்ப் ஃபயர் தான். இதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனை பண்ணேன். என்னென்னா, ஒரு கிராஸில் கட்டினா நமக்கு நல்லது வீர அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். பார்த்திங்களா, அதுக்குள்ளே 2 இது வந்துச்சு, 2 லெவலப். அதான் இதில் டெவலப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக பண்ணியிருக்காங்க சிஸ்டம்மை. பட் நிறைய நெட்டு செலவாகும். உங்கள் வீட்டில் ஒய்ஃபை இருந்துச்சுன்னா விளாட்றது நல்லது. இல்லைன்னா 8 GB 9 GB கிட்டத்தட்ட. நீங்கள் போய் இதுவரை ப்ளே ஸ்டோரில் பார்க்கும்போதெல்லாம் வெறும் 1 GB தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே போயிட்டு உள்ளே போனோடனையும் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு 8 GB டவுன்லோட் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த கேம் வந்து ரொம்ப நெட்டு கன்சியூம் பண்ணோம்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு நெட்டு தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது லெவலப் பண்ணுறது இடம். அதுதான் கொஞ்சம் கடுப்பாகுது. ஏன் அதில் வந்துட்டு பெருசாக இருக்கும், ஒரு டேப் மாதிரி ஓப்பனே தனியாக எதுக்கு லெவலப் பண்ணலான்னு இருக்கிற மாதிரி போன கேமில் இருக்கும். வேணும்னா அடுத்த பாட்டு கேளுங்க, நான் வந்து 2 பேத்துக்கும் கம்பேரிசன் போடுறேன். இதுக்கும் அதுக்கும். சரி, கிராஃப்ட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கிராஃப்ட் ஆகிடுச்சு. வாங்க ப்ளேஸ் பண்ணிடலாமா? அவ்வளோதான், ப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஆனால் கிராஃபிக்ஸுன்னு பார்க்கும்போது அதை விட மிகவும் பயங்கரமாக இருக்குது. கிராஃபிக்ஸு லைட்டாக குத்துனாலே ரத்தம்லாம் பயங்கரமாக தெரியுது. ஓகே லைட்டாக குத்துனாலே ரத்தம்லாம் பயங்கரமாக தெரியுது. இதுக்கப்புறம் தான் நான் கிராஸில் வீடு கட்டலான்னு பார்த்தேன். கிராஸில் வீடு கட்டினா நல்லா இருக்குன்னு பார்த்தா சரியாக வைக்க முடியல. ஃபவுண்டேஷனை டேச் ஃபவுண்டேஷன் சரியாக வைக்க முடியல. லெவலாக இருக்க மாட்டேங்குது. ஒரு கீழே போயிடுது. என்னடா பண்ணுறதுன்னு மொத்தமாக இது பண்ணிட்டு திருப்பி கட்டினேன். மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு திருப்பி மொத்தமாக பில்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ பாருங்கள், நான் கலெக்ட் பண்ணி காட்டுறேன். வுட் இல்லை, ஸ்டோன். ஆமாம், ஹேட்சில் வச்சு நீங்கள் ஸ்டோன் அடிச்சிங்கன்னா அதிகமாக ஸ்டோன் கிடைக்கும். அதே நீங்கள் பிக்காக்ஸை வச்சு ஸ்டோன் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஃப்ளிண்ட்டு தான் கிடைக்கும். ஆக்ஸ் நம்ம மைன்கிராஃப்ட் பாஷையில் போய்டுவோம். ஆக்ஸை வச்சு அடிச்சிங்கன்னா இப்போது இந்த மெட்டல் நீங்கள் மெட்டல் அதிகமாக கிடச்சிருச்சுன்னா நீங்கள் உடனே கீழே போட பாருங்க. ஏன்னா மெட்டல் வந்து ஒரு மெட்டலே 1 kg ஏற்றணும் உங்களுக்கு வெயிட்டு. அது மட்டும் இல்லாமல் அதில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அதில் ஒரு தடவை கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகிடும். அதனால் நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம், அதை ஈஸியாக அதை ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வெப்பன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இல்லை. நான் என்ன பண்ணுவேன், பழைய கேமில் ஹாட் பாரில் வெப்பன்ஸை வச்சுட்டு உடைய திருப்பி கிளிக் பண்ணால் அது ரிப்பேர் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் இதில் அந்த மாதிரி இருக்க மாட்டேது. கொஞ்சம் அது மட்டும் எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா, முன்னாடி கேமில் எந்திரம்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க, என்கிராம்ஸ் பாயிண்ட்லாம். ஆனால் இப்போ கேம்ஸில் எல்லாத்தையும் அதிகமாக கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். பார்த்தா ரொம்ப கம்மியாகுது, அதை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இருக்கிற எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேயே காமிச்சிடுறாங்க. அதில் வந்து நீங்கள் லெவலப் ஆக தான் அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டே காமிச்சிடுறாங்க. அதில் வந்து அதில் ஆம்பரு, இதில் வந்து கீஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அதில் ஆம்பர்னால் இதில் கீ, அவ்வளோதான். கீயை வச்சு அவ்வளோவா பெரிய எதுவும் இல்லைங்க. ஏன்னா கீயை வச்சு நீங்கள் அதிகமாக எதுவும் வாங்க முடியாது. வெறும் அந்த க்ரையோபாடு, அப்புறம் வந்து க்ரையோபாடு வாங்கி ஆகணும், அது இம்பார்ட்டண்ட்டு. அதெல்லாம் நம்ம அதிகமான டைமில் ஸ்டெம் பண்ணால் தான் க்ரையோபாடெலாம் தேவை. அதுவும் தேவை தான். க்ரையோபாடு, அப்புறம் வந்து திக் ஸ்கின்னு, லெக் டே மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஃபீஸ் டே அதெல்லாம் ஆட் பண்ணல. நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்காங்க இவங்க, அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. குக்கிங் ஸ்டேஷனு, அப்புறம் வந்து டேனரி. இந்த 2மே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டேனரி யூஸ் பண்ணி நீங்கள் லெவல் கம்மியாக இருந்தாலும் அந்த சேடலில் வாங்கி அந்த அனிமல்ஸை ரைட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டஞ்சன்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும், டஞ்சன்ஸ் ஆக்சஸ் பண்ணி நீங்கள் இதுவும் எடுக்கலாம். டஞ்சன்ஸ் ஆக்சஸ் பண்ணி உங்களால் ப்ளூ பிரிண்ட் எடுக்க முடியும், சேடல்ஸ் ஒரு ப்ளூ பிரிண்ட். ஆனால் நீங்கள் டேனரி யூஸ் பண்ணி ப்ளூ பிரிண்ட்ஸ் எடுக்கலாம். நான் ஆல்ரெடி சோலோ விளையாடிட்டுருக்கேன். ஆர்க் சர்வைவல் இவால் ஃபஸ்ட்டு பார்ட் சோலோ விளையாடிட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், அந்த பாட்டோட இது கூட நான் போடுறேன். ஓகேவா? அடுத்த வீடியோ மேக்ஸிமம் வந்து கம்பேரிசனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சோலோவோட இதுவாக இருக்கலாம். ஆனால் சோலோ வந்து நான் நிறைய போய்ட்டு அதனால் திருப்பி வந்து என்னால் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ண முடியாது, கஷ்டம். அதில் லெவலப் பண்ணுறது வெறுப்பாகும். அதனால் நான் அந்த மீடியம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கேம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருக்கும், அடுத்தது வந்து மீடியம்லேருந்து இருக்கும் நம்ம. ஆனால் இதில் இதுவாக கிரைண்ட் அடிக்கிறது ஈஸின்னு சொன்னல அது. ஆனால் இதில் ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளால் இது பண்ண முடியல, ஸ்ப்ளிட் பண்ணி கிராஃப்ட் பண்ண முடியல. யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கிராஃப்ட் பண்ணுறதுன்னு. ஸ்ப்ளிட் கிராஃப்ட்னால் நீங்கள் வந்து ஆர்க் சர்வைவல் இவால் ஃபஸ்ட் பார்ட் விளையாடிங்கன்னா தெரியும். கிளிக் பண்ணோன்னா ஹோல்டு பண்ணோன்னா ஒரு பார் மாதிரி காமிக்கும். அந்த பாரில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஐட்டம்ஸை கிராஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் இது அந்த மாதிரி இல்லை. ஒன்று கிராஃப்ட் ஹால் கொடுக்க முடியும், அப்படின்னா கிராஃப்ட் 1 வந்து நிறைய டைம் கொடுத்தோன்னா நமக்கு தேவையான அளவு கிராஃப்ட் ஆகுது. அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய சின்ன பசங்க விளையாடிக்கிட்டே இருக்காங்க, அது ரொம்ப கடுப்பாகுது. சரி ஓகே, நிறைய சொல்லலை. இங்கே பாருங்க, வெறும் கிரைண்டிங் பண்ணதுக்கெலாம் லெவல் ஏறுது, அந்த அளவுக்கு லெவல் அதிகமாக தான் இருக்குது. அது மாஸ்கோ சாப்ஸ் நினைக்கிற பக்கத்தில் இருக்கிறது. இப்போ வந்து அடுத்தது, இப்போ நான் வந்து ஃபைபர் கலெக்ட் பண்ணுவேன். ஃபைபரும் கொஞ்சம் ஈஸியாக கலெக்ட் ஆகுது. போன கேம்லலாம் 30வது லெவல் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஃபைபர் கலெக்ட் பண்ணுறதுக்கு டூல் கிடைக்கும். அப்போ நம்ம ஈஸியாக ஃபைபர் கலெக்ட் பண்ண முடியும். இதில் ஃபைபர் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. கிரைண்டிங் மேக்ஸிமம் ஈஸி பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த தண்ணிக்குள்ளே போகிறது அந்த இது இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அது இங்கே ஆரம்பிக்குதா, இங்கே வச்சுட்டேன்னா அடுத்தது பாருங்கள் கீழே வைக்க முடியல. அடுத்தது கொஞ்சம் நானும் யோசிச்சு பார்த்தோம் வைக்க முடியுமான்னு சொல்லி, வைக்க முடியும்னு நினச்சி பார்த்தா கீழே வைக்க முடியல. அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் உடச்சி அந்த மாதிரி கட்ட வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கப்புறம் நான் முடிச்சுக்கலான்னு தோணுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் யூடியூப்பில் பண்ணுறோம்ல, அதனால் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. இப்போது முடிச்சிட்டா கொஞ்சம் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போது வீடியோவும் கிளிட்டர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ தப்பு பண்ணிட்டு நினைக்கிறேன் எடிட்டிங்கில், அதனால் வீடியோவும் கிளிட்டர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, நான் இதோடு முடிச்சுப்போம். அதான் சொன்னேன்ல, இதோ ஃபவுண்டேஷனில் ஆட் ஆகணும் பண்ணிட்டேன்னு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக கொஞ்சம் குவாலிட்டியான வீடியோ சந்திப்போம். பாய், டாட்டா.